ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக ஒரு பழைய த்ரிஷா அவர்களுடைய வீடியோ வைரல் ஆகுது. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆசை என்ன அப்படின்ட்டு த்ரிஷாவை கேட்கும்போது, நான் சிஎம் ஆகணும், அதான் என்னுடைய ஆசை. சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் சினிமாவிலையா நிஜத்துலையா அப்படின்னு கேட்குறாங்க. நிஜத்துலங்க பாருங்கள், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நான் சிஎம் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அதை இப்போ அரசியல் காரணங்களுக்காக அப்போ புரியல, இப்போ தான் புரியுது அப்படின்ட்டு அதை ட்ரெண்ட் ஆக்குறாங்க. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய், விஜய்க்கு ஒரு நெருங்கிய தோழியாக இருக்கக்கூடிய த்ரிஷா அவர்கள், அதை வைத்து சில பிரச்சனைகள் வரதும் பார்க்குறோம். ஒன்றா அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, அது இல்லாமல் அவங்களுடைய மனைவியும் கூட யாரோ ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னாங்க, யாருன்னு சொல்லலாட்டினாலும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இதெல்லாம் வரும்பொழுது, இப்போ அந்த பழைய வீடியோவை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் மைண்டில் ஒருவேளை த்ரிஷா அவர்கள் சிஎம் ஆவாங்களா அப்படின்னு ஒன்று தோணுது. அப்படி ஆக வாய்ப்பு இருக்குதா? அதாவது இப்போ நான் சிஎம் ஆக போகிறேன், நான் இப்போ அதுக்காக கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு த்ரிஷா அவர்கள் தனியாக ஆரம்பித்தா அது முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதே நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் நடிக்க தான் வந்தாரே தவிர ஹீரோவாகலாம் வரல. அது அவருடைய விருப்பமே கிடையாது. அவர் சும்மா 16 வயதுல அந்த மாதிரி படத்தில் அப்படி வில்லனாக நடித்து நல்லா தானே இருக்குது, அப்படியே போகட்டும் அப்படி தான் இருந்திருக்கிறார். அப்போ ஒருத்தர் அவரை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கூப்பிடும்போது அந்த சான்ஸை கட் பண்ணணுன்றதுக்காகவே அப்போதைக்கு 25,000 கொடுப்பீங்களான்னார். அப்போ 25,000ன்றது ரொம்ப பெரிய காசு. கொடுக்குறேன் அப்படின்னோடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படி அதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த வாய்ப்பே வேண்டான்னு தள்ளுனா கூட ஒருத்தருடைய புண்ணிய கணக்கில் அது இருக்குது, அவங்க தலையெழுத்தில் அது எழுதி இருக்குதுன்னா அவங்கள பிடிச்சி இந்த விதி தள்ளிடும். அந்த மாதிரி த்ரிஷா அவர்களுடைய தலைவிதியில் புண்ணிய கணக்கில் ஒருவேளை சிஎம் ஆகணும் அப்படின்னு கூட எழுதி இருக்கலாம். ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியான்னு இல்லை, நிறைய இடங்களில் இதுதான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பவரில் இருக்கிறவங்க ஒன்று திருமணம் ஆகாதவர்களாக இருப்பாங்க, அல்லது திருமணம் ஆனாலும் பிரிஞ்சு வாழறவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக பாரதத்திலே பார்த்திங்கன்னா, இந்திரா காந்தி, அடல் பிஹாரி வாஜ்பாய், மோடிஜி. நம்ம ஸ்டேட்லேயே பார்த்தா கூட காமராஜர், ஜெயலலிதா அவர்கள், இந்த மாதிரி தொடர்ந்து நாம் இதற்கான நிரூபணத்தை கொடுக்க முடியும். ஜென்ரலாகவே தூய்மையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புண்ணிய கணக்கு அவ்வளோ சீக்கிரம் குறையாது. அது ஒரு முக்கியமான காரணம். அவங்க இந்த மாதிரி பவர்ஃபுல்லான போஸ்ட்டை நோக்கி அதிவேகத்தில் அந்த இலக்கை அவங்களால அடைய முடியறதுக்கு. அது இல்லாமல் மக்களுக்கு ஆக்சுவலாக பெண்கள்னாலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி தனக்கென்று ஒரு குடும்பத்தையே உருவாக்கிக்கல அப்படின்னா அவங்க மேலே நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா? அவங்களுக்குன்னு குடும்பமே இல்லை, அவங்க யாருக்காக ஊழல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கும். அதே மாதிரி த்ரிஷா அவர்களை பற்றி தவறாக கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நடிகர் கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசும்பொழுது அடுத்த நாளே அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டார். ஜஸ்ட்டு த்ரிஷா அவர்கள் பக்கத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் டக்குன்னு மன்னிப்பு கேட்டார். இப்போ கூட ஒரு அரசியல்வாதி அது மாதிரி பேசுனதுக்கு த்ரிஷா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்டார். நிறைய பேர் த்ரிஷா அவர்களுக்கு தான் ஆதரவும் தெரிவித்தாங்க. அந்த ஒரு பவர், அந்த ஆளுமை தன்மை இப்போவே த்ரிஷா அவர்கள்கிட்ட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மேபி த்ரிஷா அவர்கள் அந்த மாதிரி சிஎம்மாக வந்தாங்கன்னா யாருக்கு தெரியும், ஜெயலலிதா மாதிரி அவங்களும் ஒரு புரட்சிகரமான பெண்மணியாகவும் மாறலாம். ஏன்னா அந்த சூழ்நிலை வர வரைக்கும் நமக்குள்ளே அந்த குணம் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. இன்றைக்கி பிரபலமாக இருக்கக்கூடிய யாருக்குமே நாம் ஒரு காலத்தில் இப்படி ஆவோன்றது சுத்தமாக உணராத ஒரு நிலையில்
நிறைய நாட்கள் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இளையராஜா அவர்கள் கூட சொல்லும்பொழுது, அவருடைய சின்ன வயதை பற்றி சொல்லும்பொழுது, அப்போல்லாம் இந்த 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 இதுக்கான, அதாவது இந்த இசைக்கான அறிகுறியே என்கிட்ட இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படி தான் சொல்கிறார். ஆக்சுவலாக அவருடைய அண்ணன் தான் வந்து இதில் ஆர்வமாக இருந்திருக்கிறார் போல இருக்குது மியூசிக்கில். அப்போ கூட அண்ணனுக்கு துணைக்கு தான் இவர் போயிருக்கிறார். கடைசியில் இசை ஞானி அப்படிங்கிற அளவுக்கு உச்சத்தை தொடர்றார். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம், அந்த தலைவிதியில் அது இருந்தால் அவர்களை அங்கே நோக்கி தள்ளும் இந்த பிரபஞ்சம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரியார் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு, நிறைய புரட்சி பண்ணுறாரு, அது இதுன்னு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதிலிருந்து பிரிஞ்சு அண்ணாதுரை அவர்கள் வந்து டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணுறார். பண்ணி அவர் சில கொள்கைகளில் கொஞ்சம் மாற்றி ஒரே தேவன் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து ஆட்சியும் பிடிக்கிறார். ஆட்சி பிடிச்சி 2 வருடத்திலே அவர் வந்து ஒரு கேன்சர்னால் இறக்குறார். அதுக்கப்புறம்தான் கலைஞர் வராங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் வராங்க. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வருவாங்கன்னு இவங்களே முதல்ல நினச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், இல்லையா? அண்ணா திடீர்னு இறப்பாருன்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ எம்ஜிஆருடைய துணையின் மூலமாக கலைஞர் வந்தாருன்னுவாங்க. ஏன்னா அப்போதைக்கு வந்து மற்றவர்கள் தான் அவருக்கு அடுத்த பொசிஷனில் இருந்தாங்க, எம்ஜிஆருடைய சப்போர்ட்னால கலைஞர் வந்தார் அப்படின்வாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பாரா அப்படின்றது ஒரு சிலர் சொல்கிறாங்க. அவர் ஏற்கனவே எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் மூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அப்படி கிடையாது, அவர் ஆக்சுவலாக அவர் டிஎம்கேலேருந்து அவரை நீக்கின உடனே அவர் வந்து பத்திரிகைக்காரர்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு, நான் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன், பொறுப்பு சுமை இல்லாமல் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படி சொல்கிறேன்னா அவருக்கு இன்னொன்று ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் இவர் பின்னாடி நிறைய பேர் வர்றதை பார்த்து தான் அவர் அப்புறம் கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதல்வராகி இருக்கிறார். ஸோ நமக்கப்புறம் கலைஞர் வருவாருன்றது அண்ணாவுக்கும் தெரியாது, எம்ஜிஆர் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிப்பாருன்றது அப்போ கலைஞருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியை பிடிப்பாங்கன்றது எம்ஜிஆர் அவர்களுக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக எம்ஜிஆர் அவர்கள் இறந்து 2ஆக உடையுது, இல்லையா? ஜானகி அவர்கள் ஒரு பக்கமும் ஜெயலலிதா அவர்களும். ஸோ அப்போ வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து ரொம்ப மோசமாகலாம் பொதுமக்களே பேசினாங்க. அதாவது எம்ஜிஆரை விரும்புகிறவர்களே ரொம்ப மோசமாகலாம் பேசினாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஓரிரு வருடத்திலேயே அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே மாற ஆரம்பிச்சிது. ஏன்னா அவங்கள அந்த சிஎம்மாக அவங்களுடைய திறமை வெளிப்படுறதை பார்த்து எல்லோரும் பிரமிச்சு போயிட்டாங்க. ஸோ அதை தான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலை வரும்போது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விசேஷத்தன்மையே வெளிப்படும். அது வரைக்கும் அது டார்மெண்ட்டாகவே இருக்கும், ஏன்னா அது வெளிப்படுறதுக்கான அவசியம் கிடையாது. ஸோ அது ஒரு பாட்டு கூட வரும்னு நினைக்கிறேன், படைப்பா படத்தில்னு நினைக்கிறேன், யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியாது அப்படின்னு வரும். ஸோ அந்த விதைக்குள்ளே ஒரு விருட்சம் இருக்குது, அது எப்போ கண் விழிக்கும்னு தெரியாது, அதுவரை பொறுமனமே அப்படின்னு வரும். ஆனால் இவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இவர்கள் யாருமே வந்து நான் சிஎம் ஆக போகிறேன் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி சொன்னது கிடையாது ஓப்பனாக. மேபி ஒரு வேளை மனதுக்குள்ளே இருந்திருக்கலாம், அதுவும் இருந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் த்ரிஷா அவர்கள் சொன்னது வந்து சீரியஸாக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா அது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொன்ன மாதிரியும் இருக்குது, சும்மா காமெடியாக சொன்ன மாதிரியும் இருக்கும். ரெண்டு விதமாகவும் இருக்கும் அதை பார்க்கும்போது. ஆனால் நான் காமெடியாக தான் சொன்னேன்ட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் பாருங்க 10 வருஷத்தில் நான் ஆகி காட்டுறேன் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிரிச்சிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நிறைய பேருக்கு த்ரிஷா அவர்கள்லாம் சிஎம் ஆகிடுவாங்களா அப்படின்ட்டு ஆரம்பத்தில் தோணலாம். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்துச்சு, முரசொலி மரணம் யாரோ வந்து அவர்கள் தான் முதல்ல கணிச்சாங்கன்ட்டு. அது எப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது போகிற போக்கப்பட்ட ஜெயலலிதா கூட முதல்வர் ஆவாங்க போல இருக்குன்ட்டு ஒரு கடுப்பில் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் நிஜமாகவே அவங்க ஆட்சிக்கும் வந்தாங்க. அதேமாரி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஓபிஎஸ் வருவார், இபிஎஸ் வருவார் சிஎம்மாக அப்படிங்கிறது வந்து அவங்க 2 பேருமே கற்பனை பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக.
ஸோ அதிலும் குறிப்பாக எடப்பாடி அவர்கள் ஆட்சி செஞ்சது வந்து எல்லோருக்குமே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திச்சு இல்லையா. கொரோனாவெல்லாம் கூட அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. திருமாவளவன் அவர்கள் கூட அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பிரமிக்க வைக்கும் வகையில் அவருடைய ஆட்சி இருந்தது, எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு. ஸோ துணை நடிகையாக இருந்து டக்குன்னு ஹீரோயின் ஆனதும் சாதாரண விஷயம் இல்லை. அதுலேயும் முன்னணி ஹீரோயினாகவே, ஏன்னா அவங்க ஹீரோயினாக அறிமுகமான பொழுது ஹீரோயினாக இருந்த மற்றவர்களெல்லாம் இப்போ வயோதிக தோற்றத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் த்ரிஷா அவர்கள் அப்படியே இருக்கிறாங்க. ஸோ த்ரிஷா அவர்கள் ஹீரோயினாக அறிமுகமான லேசா லேசா படத்துடைய கதாநாயகர் ஷாம் இருக்கிற இடம் தெரியல. ஆனால் த்ரிஷா அவர்கள் இன்னும் அதே முன்னணியிலேயே இருக்கிறாங்க. உண்மையிலே மணிரத்னம் அவர்கள் எடுத்த பொன்னியின் செல்வன் படத்தில் ஐஸ்வர்யா ராய் அவர்களை விட ரொம்ப ராயலாக தெரிந்தது வந்து த்ரிஷா அவர்கள் தான். ஆக்சுவலாக ஜெயலலிதா அவர்கள் படத்தில் நடிக்கும்பொழுது அவங்களுடைய கண் மட்டும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அவங்க எந்த ரோல் பண்ணாலும் அந்த கண் வந்து ஒரு குழந்தை மாதிரியே ஃபீல் ஆகும். த்ரிஷா அவர்களுக்கும் அதே மாதிரி கண்கள் தான் இருக்குது. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு வசீகரம் தான் ஜெயலலிதா அவர்களை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சில அரசியல் கருத்துக்களை சொல்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி எல்லா விதத்திலுமே வந்து த்ரிஷா அவர்களுக்குமே கூட அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க வந்து நான் வந்து அரசியலில் நடுநிலை தான் வைக்கிறேன், எதுலேயும் சேர்றத எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே கூட விதி நாளைக்கு யாரை எங்கே வைக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ பழைய வீடியோவில் நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு அவங்க விளையாட்டாக சொன்னாங்களா அல்லது சீரியஸாக சொன்னாங்களான்னு தெரியாது. சீரியஸாக ஒரு வேளை சொல்லியிருந்தால் அது நிறைவேற வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.